வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஒர்க் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரே ஸ்ட்ரெச்சில் ஆஃப்டர்நூன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களோட டைம் ஷெட்யூலை இது பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க உங்களோட எஃபிஷியன்சியை வந்து இப்போது 8 ஹவர்ஸ் உட்காரப்போ ஒரு 5 ஹவர்ஸ் தான் நீங்கள் நல்லா படிக்க முடியுதுன்னா அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அது 6 ஹவர்ஸ் ஆக்கணும், அடுத்து 7 ஹவர்ஸ் ஆக்கணும், அடுத்து 8 ஹவர்ஸையும் நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும். ஆல்சோ இதை வந்து நீங்கள் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கப்போ நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் டெய்லியும் படித்து தான் ஆகணும். இப்போ சில பேர் வந்து எக்ஸாம்ஸ் வரப்போ மட்டும் ஒரு 4 மினிட்ஸ் படிப்பாங்க. அடுத்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோடனே அடுத்து நார்மலாக ஏதாச்சும் அவங்களோட ரொட்டீன் பார்ப்பாங்க. திரும்ப எக்ஸாம்ஸோட டேட் வந்ததுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களாம் ஃபுல் டைம் படிக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம படிக்கிறப்போ நீங்கள் த்ரூ அவுட் த இயர் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த டைமிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுட்டே வரணும். எதர் நீங்கள் அந்த 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியலனா கூட ஒரு 5 or 6 ஹவர்ஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து படிச்சுட்டே இருக்கணும்.